எங்க மாமியார் இந்த வெஜ் ஸ்டூவை 10 மினிட்ஸில் பண்ணிடுவாங்கங்க. ஆனால் டேஸ்ட்டை பார்த்தா 10 மினிட்ஸ்னு நம்பவே முடியாது. ரொம்பவே வந்து க்ரீமியாக, ரொம்பவே வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரொம்ப ஹெல்த்தியாக கூட இருக்குங்க. அதுவும் அதை இடியாப்பத்தோட சாப்பிடும்போது ஹெவன் மாதிரி இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாட்டில் வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேன். ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம், அப்புறம் வெஜிடபிள்ஸ் ஆஃப் யூர் சாய்ஸ் தான். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து கேரட், பீன்ஸ், கார்ன், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பில் போட்டு இதெல்லாம் வந்து வெஜிடபிள் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து வேக விடுங்க. இதை வேகிறதுக்குள்ளேயும் நம்ம வந்து ஒரு பேஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்காய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, முந்திரி பருப்பு, பாதாம், கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. ஸோ அதை அரைச்சிட்ட பிறகு வந்து வெஜிடபிள்ஸ் அதுக்குள்ளே நல்லா வெந்துடும். நல்லா ஓரளவுக்கு வெந்துட்ட பிறகு இப்போ வந்து அரைச்சி வச்சிருந்த கோகனட் பேஸ்ட்டை வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு கொதி வந்துட்ட பிறகு நம்ம வந்து தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி முன்னாடியே போடாதீங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு கொதி வந்துட்ட பிறகு கடைசியாக தான் தக்காளி போடணும். தக்காளி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ஒரு கொதிக்க விட்டுட்டிங்கன்னா வந்து சூப்பரான வெஜ் ஸ்டூ ரெடி. அண்ட் இது வந்து ஆப்பத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ளஸ் வந்து இடியாப்பத்துக்கும் அதை விட சூப்பராக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், சூப்பரான வெஜ் ஸ்டூ ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.